شهر رمضان الذي أنزل فيه القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பான நேயர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா சென்ற வருடத்தை மாதிரி இந்த வருடமும் எந்தவித தங்கு தடைகளும் இல்லாமல் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்மளவர்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். உண்மையில் ரமதான் என்று வரும் பொழுது ஆக இருந்தாலும் சரி, ஏனைய அமல்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இதனுடைய பொறுமதி எங்களுக்கு எப்பொழுது விளங்கும் என்றிருந்தால், நாம் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் பொழுது, அல்லது உலகத்தை விட்டும் நாம் பிரிந்து எங்களுடைய உடம்பை விட்டும் உயிர் சென்று விட்டால், இப்பொழுதுதான் இந்த ரமதானுடைய நல்ல அமல்களுடைய பொறுமதி விளங்கும். ஏனென்றால் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த அமல்களுடைய கூலியை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கை வெறுமனே இங்கு அமல்கள் மாத்திரம்தான், இங்கு எந்த விதமான கூலிகளும் கிடையாது. ஆனால் அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையை எடுத்தால் அங்கு வெறுமனே கூலிகள் மாத்திரம்தான், அங்கு எந்த விதமான அமல்களும் செய்ய முடியாது. எனவேதான் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா தாருல் அமால் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்தில் இப்படியாப்பட்ட அமல்களுக்குண்டான சந்தர்ப்பங்களை அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு அடிக்கடி எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் 11 மாதங்களில் இந்த ரமதானுடைய சந்தர்ப்பம். உண்மையில் இதனுடைய பொறுமதியும் எங்களுக்கு எப்பொழுது விளங்கும் என்றிருந்தால், இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிந்து சென்று கபருடைய வாழ்க்கையை அடைந்தால்தான் அதனுடைய பெருமதியை சரியான முறையில் நாம் விளங்குவோம். அல்லாமா இப்னுல் கய்யிம் ஜௌஸி அலைஹி ரஹ்மா அவர்கள் சொல்கின்றார்கள், லவ் கீல லி அஹ்லில் குபூர், யாரெல்லாம் இந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டு எழுப்பப்பட்டு அவர்களிடத்தில் கேட்கப்படும் என்றிருந்தால், தமன்னவ், நீங்கள் ஏதாவது ஆசை வைக்கிறீர்களா என்று அவர்களிடம் கேட்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்களாம், எங்களை போல் அவர்கள் ஆசை வைக்க மாட்டார்கள். நாம் அடைந்த பெருநாளை அடைந்து கொள்ள வேண்டும், நல்ல ஆடைகளை அணிய வேண்டும், உலகத்திலே இப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசை வைக்க மாட்டார்கள். சொல்கின்றார்கள், லதமன்னவ் யௌமன் மின் ரமதான், ரமதானுடைய ஒரு நாள் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா, நோன்பு நோட்டு நல்லமல்கள் செய்வதற்காக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா என்றுதான் அந்த கபருவாசிகள் அந்த நேரத்திலே சொல்வார்கள். ஏனென்றால் அதனுடைய ஒரு நோன்பினுடைய பொறுமதியை அவர்கள் விளங்கி விட்டார்கள். 10 நாட்கள் அல்ல, 20 நாட்கள் அல்ல, முழு ரமதானும் அல்ல, ஒரே ஒரு நாள் நோன்பு நோட்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் ஆசை வைப்பார்கள். ஏன்? அதனுடைய கூலியை அவர்கள் நேரடியாக பார்த்து விட்டார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அவர்களுக்கு அது தப்பி போய்விட்டது. ஆனால் இப்பொழுது பூமியில் யாரெல்லாம் உயிரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இதனை நழுவ விடாமல் சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான நேயர்களே, உண்மையில் இந்த ரமதான் இதனுடைய விளக்கத்தினுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை எழுதுகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த 11 குழந்தைகளில் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சிறந்த ஒரு நபியோ சிறப்பானவர்களோ, இதே போன்று 12 மாதங்களில் மிகவும் சிறந்த மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம்.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த யூசுஃபை நீங்கள் கொன்றுவிட வேண்டாம், அவரை போய் கிணற்றிலே நீங்கள் வீசிவிட வேண்டாம். இதே போல் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லாமல் சொல்கிறான், இந்த ரமதானை நீங்கள் வீணாக்கிவிட வேண்டாம். இந்த 12 மாதங்களில் இந்த ரமதானுடைய சந்தர்ப்பத்தை வீணாக்கிவிட வேண்டாம். இந்த ரமதானை பொதுபோக்காக கழித்து விட வேண்டாம். ஏனென்று சொன்னா, இந்த ரமதான், பொதுவாகவே ரமதான் என்பது ஏனைய காலங்கள்ல நாங்க ஒரு அமலை செய்வதாக இருந்தா அதுக்கு அமல்கள் கூலிகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனா ரமதான் என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா அதனை பல் மடங்காக அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஆக்கி தருகிறான். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ரிவாயத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமன் தகர்ரப பிஹஸ்லத்தின் மினல் கைர், யார் ஏனைய 11 மாதங்கள்ல செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான அமலை தகர்ரப பிஹஸ்லத்தின் மினல் கைர் இந்த ரமதானுடைய காலத்தில் செய்வாரோ, கான கமன் அத்தா ஃபரீதத்தன், இந்த ரமதானுடைய காலத்தில் ஒரு சுன்னத்தான அமலை செய்தால் ஒரு ஃபர்துடைய நன்மையை அல்லாஹ் வாரி வணங்குகிறான். வமன் தகர்ரப வமன் அத்தா ஃபரீதத்தன், தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யார் இந்த ரமதானுடைய காலத்தில் ஒரு ஃபர்தான கடமையை நிறைவேற்றுகின்றாரோ, கான கமன் அத்தா 70 ஃபரீதத்தன் ஃபீமா சிவாஹு, ஏனைய இதர காலங்கள்ல 70 ஃபர்துகளை நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்குமோ அதனை சர்வசாதாரணமாக இலகுவாக இந்த ரமதானுடைய காலத்தில் ஒரு ஃபர்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அவர் அடைந்து கொள்கிறான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இது எங்களுடைய புழக்க பாஷையில சொல்வதாக இருந்தா சொல்லுவாங்க ஹோல்சேல் வியாபாரம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம் செஞ்சு செய்யறதை விடவும் ஒரே தடவையில ஹோல்சேலாக மொத்தமாக வியாபாரம் செய்யறத போல. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான நேயர்களே, இந்த ரமதானை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி எவ்வளவு நாம் பிரயோசனம் அடைந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் பிரயோசனத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், இந்த ரமதானை நாம் பெரிதாக மதிக்காமல் பெரியொரு கூட்டம் இதை சர்வசாதாரணமாக மதித்து இதனை கணக்கெடுக்காமல் ரமதானிலே நோன்பை கூட சரியான முறையில் நோக்காதவர்கள் எங்களுடைய சமூகத்தில் அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான நேயர்களே, ரமதானுடைய ஒரு நோன்பை விடுறது, தொழுகையை விடுறது எப்படி மிக பயங்கரமான பாவத்தில் உலமாக்கள் சேர்த்திருக்கிறார்களோ அதே மாதிரி இந்த நோன்பை வேண்டும் என்று ஒரு நாள் நோன்பை விடுறதையும் மினல் கபாயிர், பயங்கரமான பெரிய பாவங்கள்ல உலமாக்கள் சேர்த்திருக்கிறாங்க. இன்று எங்கட சமூகத்துல சொல்லுவாங்க அந்த நொண்டி காரணங்கள் என்று சொல்லி, இந்த நொண்டி காரணங்களை அற்ப சொற்ப காரணங்களுக்காக வேண்டி ரமதானுடைய நோன்பை உதாசீனம் செய்யக்கூடிய, சாதாரணமாக அந்த காலத்தில் ஏனைய காலத்தை போல குடிக்கக்கூடிய பருகக்கூடிய மக்களாக, வாலிபர்களாக, வாலிப பெண்களாக சமூகத்தில் அதிகமானவர்கள் நடமாறுகிறார்கள் என்றா உண்மையிலேயே நாங்க பெரிய பயங்கரமான ஒரு பாவத்தை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். இமாம் ஸஹபி அலைஹி ரஹ்மா சொல்கின்றார்கள், தர்கு ஸௌம் மினல் கபாயிர், நோன்ப விடுறது, வேண்டுமென்றே விடுறது மிகவும் பயங்கரமான பாவங்களில் இன்றும் உள்ள ஒரு பாவம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, அன்பான வாலிபர்களே, அன்பான வயோதிபர்களே,
இதற்குரிய தண்டனையும் மிகவும் பயங்கரமானது என்பதை கூட அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் அவர்கள் சொல்கின்றார்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் நான் இரவில் படுத்திருக்கும் பொழுது 2 மனிதர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்திலே பயங்கரமான இருள், சில வெளிச்சங்கள் விளங்குகிறது. சில மனிதர்கள் தலக்குப்பர், அதாவது மறுபக்கமாக தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். பின்னால் கீழால் இருந்து சில மனிதர்கள், பயங்கரமான தோற்றமுடைய மனிதர்கள், அவர்களுடைய உதடுகளையும் அவர்களுடைய சொக்கைகளையும் கிழிக்கின்றார்கள். இரத்தம் வேகமாக வடிந்து ஓடுகிறது. கெஞ்சுகின்றார்கள், கதறுகின்றார்கள். மன் ஹாவுலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாவுலா மின் உம்மதிக், இவர்கள் உங்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் கது சாமு, நோன்பு நோற்றார்கள். ஆனால் கது அஃப்தரு கபுல தஹில்லதி ஸௌமிஹிம், நோன்பு துறக்கக்கூடிய நேரம் வாரத்துக்கு முன்பதாக சில காரணங்களை சொல்லி நோன்பை விட்டவர்கள். இவர்களுக்குண்டான தண்டனை தான் இது என்று சொல்லப்பட்டது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான நேயர்களே, இதற்கு கீழாம் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், உண்மையிலேயே நோன்பை பிடித்து நோன்பை விடுவதற்கு முன்பாவது, நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வருவதற்கு முன்பதாக நோன்பு விட்டவர்களுக்குண்டான தண்டனையே இது என்றால், அற்ப சொற்ப காரணங்களை சொல்லி, நொண்டி காரணங்களை சொல்லி நோன்பை வேண்டுமென்றே விடக்கூடியவர்களுக்கு தண்டனை எவ்வாறு இருக்கும் என்று இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கேள்வியாக கேட்டு முடித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, எனவே மார்க்க அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்து, இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், யார் நோன்பை வேண்டுமென்றே விடுகின்றார்களோ ஃபஹுவ ஷர்ரும் மினஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய விபச்சாரிகளை விடவும் மிகவும் பயங்கரமான பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். வல் முகாஸ், லஞ்சம் வாங்குவர்களை விடவும் பயங்கரமான பாவம். வமுதுமினில் ஹமர், மதுபானம் குடிப்பதை விடவும் மிகவும் பயங்கரமான பாவம் தான் வயோதாது, பருவ வயதை அடைந்து நன்கான முறையில் சுய சக்தி பெற்றவர் வேண்டுமென்றே நோன்பை விடுவது மிகவும் பயங்கரமான பாவம். சொல்கின்றார்கள், யஷுக்கூன ஃபீ இஸ்லாமிஹி, இவர் ஒரு முஸ்லிமா என்று கூட மார்க்க அறிஞர்கள் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள். யதுன்னூன ஸந்தகத வல் இன்ஹிலால், இவர்கள் மதம் மாறியவர்கள், இவர்கள் இதை ஹலால் என்று வாதிடக்கூடியவர்கள் என்று கூட சில மார்க்க அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்தை இமாம் ஸஹபி அலைஹி ரஹ்மா எடுத்தெழுதி இருக்கிறார்கள். எனவே இந்த ரமதானை நல்ல முறையில் நாம் பயன்படுத்துவோம். ஒரு ரமதான், ஒரு நோன்பை கூட நாம் விடாமல் அதனுடைய பொறுமதிகளை விளங்கி இந்த ரமதானை சரிவர முறையில் நாம் பயன்படுத்துவோம் என்றிருந்தால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த ரமதான் எங்களுக்கு என்ன பாடங்களை படித்து தர வேண்டுமோ, அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குமோ, அந்த நோக்கத்தை இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய 22 லட்சம் முஸ்லிம்கள் எங்களுக்கு மத்தியில் நிச்சயமாக அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு உண்டாக்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்தி, குர்ஆன் இந்த ரமதானின் மூலமாக எந்த நோக்கத்தை சொல்கிறதோ அந்த நோக்கத்தை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக.